இன்றைக்கி சண்டே ஆட்டுக்குடல் கறி அம்மா ஸ்டைலில் இல்லைங்க, அம்மா கையாலேயே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குடல் என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அம்மாவும் சூப்பராக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு குக்கரில் 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வேக வச்சுட்டாங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பக்கம் வதக்கிட்டு இருக்கும்போதே இங்கே மிக்ஸி ஜாரில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சோம்பு, தேங்காய் தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி குறுன்னு அரைச்சிட்டு அதை அப்படியே போட்டு வதக்கிட்டாங்க. இதுலேயே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டாங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடல் எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மிலேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மணக்க ஆட்டுக்குடல் கறி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.